மேஷத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான காலம். அதாவது என்ன ஏற்றம் அப்படின்னா, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம், போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குருவும் பார்க்குறார். சப்தமாதிபதியோடையும் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தி கொடுப்பார். நிலம் சார்ந்த கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வேலை கிடைக்கலன்னா இப்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், இரத்த சம்பந்தமான தொழில்கள், ரத்தம், அது தவிர ரத்த சேமிப்பு வங்கி, இந்த மாதிரியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அது தவிர நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், இது எல்லாமே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது, அது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு குவிக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. உங்களுக்கு 95 விழுக்காடுகள் எல்லா விதமான நன்மையும் நடக்கும். ரிஷபராசிக்கு ஏற்றமான காலம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. டேப்பிலேருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி ஃபுல்லாக அதாவது எண்ணெயில் பிசிறு இல்லாத அளவுக்கு பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அபரிமிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடக்கூடிய பாக்கியம் வரும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நெசவாளர்கள், நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். புதிதாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல் நலத்திலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மிதுன ராசிக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வேலையில் மாறுதல்கள் வரும். வேலையில் ஏற்றங்கள் வரும். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலையின் மூலியமாக அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் அமையிறது. 90 விழுக்காடுகள் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தோடு அமையும். கடகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். என்ன சார் இது, அஷ்டமத்து சனின்றீங்க, 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருச்சுன்றீங்க, 12ஆம் அதிபதி ராசியில் இருக்காருன்றீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு நல்ல ஒரு காலம்னு சொல்கிறீங்களே, எப்படி சார்? உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். பண வரவு இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் கேத்துவும் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அஜாகிரதை அவர்களை பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். எந்த ஒரு காம்படிட்டிவ் இதுலேயும் ரொம்ப எல்லா விஷயத்தையும் சிரத்தையோடு படிக்கிறது நல்லது. அதுவும் இப்போ அஷ்டமத்து சனி இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு வரார். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்த உடனேலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு, வெளிநாடு பயணம் இதெல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம், அதுவும் இந்த டிரைவர்ஸு, அதை தவிர வேளாண்மை பண்ணுறவங்க, பயிர் இதுவெல்லாம் வைக்கிறவங்க, அதை தவிர இந்த நெல் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது இந்த நெல், கோதுமை, இந்த மாதிரி பருப்பு வகைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, சாப்பாட்டு பொருட்கள் எடுத்து செல்லக்கூடியவர், இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான பீப்புள், அதை தவிர இந்த சாப்பாட்டு இது பண்ணுறவங்க, அதாவது ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க, தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் சம்பந்தப்பட்ட பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அழகு கலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருப்பினும் சிறு தொல்லைகள் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கிற ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். பேச்சில் கட்டுப்பாடாக இருக்கிறதும், உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறதும், தேவையில்லாத நட்புகளை இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு 85 விழுக்காடுகள் இந்த ஆவணி மாதம் விஸ்வாவசு வருஷம் பெரிய ஏற்றத்தோடு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் அதிகமான முதலீடுகள் வேண்டாம். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு போக வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக திருமண காலம் கைகூடி வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள், இளநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான வெற்றி இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல்நிலை ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறதும், பேச்சில் கவனமாக இருக்கிறதும், பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் முதல் போடாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இந்த மாதம் உங்களுக்கு 85 விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருக்கும். கன்னியா ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. முயற்சிகள் கைகூடும். திடீர் பணவரவு, அதுவும் ரியல் எஸ்டேட் பூமியின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதீதமான அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்தர்கள் யோகிகள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம். துலாத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் வலுத்து போகிறது. குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் வெற்றி, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றம், வேலையில் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு, தூக்கங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எந்த காரியம் நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 95 விழுக்காடு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தில் இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் மாறுதல் இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதுக்காக அதிகமாக பிரயத்தனம் பண்ணணும். புதிய அதாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா மனசில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மனசில் கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். படபடப்பு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 85 விழுக்காடு இந்த விருச்சிக ராசி அன்பருக்கு விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஏற்றத்துடன் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கைகூடும். இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி, உடல் நலத்தில் ஏற்றம், கூட்டு தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கக்கூடிய நிலம், அதை தவிர சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு, அதை தவிர எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கும் கலையில் இருக்கிறவங்க, நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய கேடி, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வேலையில் மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகிறதுல சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் 90 விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருக்கும். மகர ராசி மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனியினுடைய பாதசனி போயின்னு இருக்கு. ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சில் கட்டுப்பாடு தேவை. ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும். பணவரவில் பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான முதலீடுகள் தேவையில்லை. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். தந்தை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி போயின்னு இருக்கிறதுனால இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 85 விழுக்காடுகள் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும். கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இருக்குது. உடல் நலத்தில் கவனம் தேவை. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். காதலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு விற்கணும், வாங்கணும், அந்த மாதிரி நிலம் விற்கணுன்ற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் திடீர் என்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். என்ன இருந்தாலும் இந்த மாதத்தில் ஜென்ம சனி நடக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில், அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் உங்களுக்கு 85% ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும். மீன ராசியை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. வேலையில் மாற்றங்கள் வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், அதாவது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வேலையிலிருந்து வெளி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. சொந்த ஊரை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் போய் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு, அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேயானால் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம். தாய் தந்தையரிடம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மாறுதல்கள் இருக்கும். அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர அதாவது நீரில் வாழக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய ஜீவங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தாலேயானால் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும்னு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.